விவசாயத்தை நேசிக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட வணக்கம். இந்த வீடியோ விவசாயத்தை நேசிக்கிறவங்களுக்கான வீடியோ மட்டும் அப்படிங்கிறது இல்லை, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. நீங்கள் ஸ்கூல் படிக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கலாம், பெரிய பெரிய ஐடி ஜாபில் இருக்கலாம், எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் விவசாயிகளோடையும் தொடர்புலேயே தான் இருக்கும் டெய்லியுமே. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு உணவுப் பொருள் பின்னாடியும் ஏதோ ஒரு பல்லாயிரக்கணக்கான விவசாயிங்க அவங்களோட உழைப்பு போட்டு உங்களுக்கு அந்த பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த கொண்டு வந்து நாங்கள் ஒரு பொருள் சேர்க்கறதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு பயன் இருக்குது, எவ்வளோ நெடுந்தூர பயன் இருக்குங்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்காக தான் இந்த சேனலு. இப்போ நாங்கள் 27ஆம் தேதி விதை போட்டோம், பீன்ஸ் விதை போட்டோம் மண்ணுக்குள்ளே. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் 3, ஜூலை 27 போட்டது ஆகஸ்ட் 3. இப்போ 6 நாள் ஆக போகுது. 6 நாளில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக போட்ட விதையெல்லாம் மேலே வந்துடுச்சு. 2 இலை எல்லாம் வீட்டுக்குச்சு. 2 இலை வச்சுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் நாள் போட்டு நல்லா பூமி நனைச்சிட்டு ஒரு 2 நாள் தண்ணி விடல, அந்த உள்ளே இருந்த ஈரத்துலேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டோம், மறுபடியும் ஒரு நாள் விடல. அதுக்கப்புறம் அந்த செடி மேலே வந்த பின்னாடி நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி விடலாம். அந்த விதை உள்ளே இருக்கும்போது நீங்கள் நிறைய தண்ணி விட்டீங்க அப்படின்னா விதை அழுகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே இருக்குது. இப்போ பார்த்தீங்களா எல்லாம் 2 இலை வச்சுக்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ பூச்சிங்க தொல்லை அதிகமாக இருக்குது. அதுக்காக நாகார்ஜுனா கம்பெனியோட NaClோட அசிஸ்டம்ப்ரைடு என்னோவா அப்படிங்கிற பவுடரும், PA இண்டஸ்ட்ரியோட பயோவிட்டா எக்ஸ் அப்படிங்கிற இந்த டானிக்கும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. எதுக்காக அப்படின்னா, செடியில் அந்த பூச்சிங்களையும் செடி நல்லா வளர்றதுக்கு தேவையான சக்தியும் கொடுக்கறதுக்கு தான். இது ஆரம்பத்துலேயும் நம்ம கொடுக்கும்போது என்னென்னா செடி ரொம்ப நல்லா வரும், எந்த ஒரு பாதிப்புக்கும் சிக்காமல். நீங்கள் என்னடா வீடியோ இவ்வளோ வேகமாக போகுதுன்னு நினைக்க வேணாம். நான் வீடியோவெலாம் ஃபாஸ்ட் பண்ணியெல்லாம் போடல, நான் அவ்வளோ வேகமாக நடந்து தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஏன்னா இது சின்ன செடி, 2 இலை தான் இருக்குது. நான் ஒரு வேளை ஸ்லோவாக நான் ஸ்ப்ரே பண்ணேன் அப்படின்னா அந்த 2 இலை மேலே போய் மருந்து ஜாஸ்தியாக உட்காரும்போது என்ன பண்ணுன்னா அந்த இலை கருகிடும். அந்த சின்னதுலேயே இலை கருகும்போது அது என்ன பண்ணும், மேலே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும் அந்த செடி. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் நடந்து போயிட்டுருக்கேன். நடந்து போய் நான் ஸ்ப்ரே கொடுக்குறேன். இந்த மருந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனாலும் இலை கருகி போயிடும். அதனால் நம்ம மெதுவாக அடிக்காமல் எந்த இலை மேலேயும் தண்ணியை படிஞ்சு நிற்காத அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து நம்ம ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஸ்ப்ரே கொடுக்குறோம், அடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் என்ன ஸ்ப்ரே கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற வீடியோ நான் தொடர்ந்து போட்டிருக்கேன். நான் விதை போட்டு நான் அறுவடை பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு வர வரைக்கும் நான் பின்னாடி என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு விவசாயம் பண்ணி இந்த ப்ராடக்டை நாங்கள் மார்க்கெட் வர வரைக்கும் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாருமே நீங்கள் ஒரு விதை மண்ணில் போட்டு அது முளைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.